Hi friends, this is Vijay from Dhruvam Academy. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் பொது தமிழில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். யூனிட் 2ல் ஊர் பெயர்களின் அந்த மருவு பெயர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த யூனிட்லேருந்து மொத்தம் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா, இந்த ஒரே ஒரு யூனிட்லேருந்து மட்டும் டோட்டலாக 15 கொஸ்டின்ஸ் வர போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மருவு பெயர்கள் மொத்தம் வந்து நம்ம எத்தனை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 90 ஊர்களோட மருவு பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மருவு பெயர்கள் என்ன உங்களுக்கு வழக்கமாக வழங்கிட்டு இருக்கிற அது ஆக்சுவலாக இருக்கிற நேம் ஊரோட பேர் ஒன்று இருக்கும். அது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் அந்த பேர் வந்து மருவி இருக்கும். ஓகேங்களா, வேறு பேரை வந்து கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மருவு பெயர்கள்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 ஊர்களோட பெயர். இந்த 90 ஊர்களோட பெயரில் என்னெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா நியூ ஸ்கூல் புக்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். அப்புறம் ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். அது போக ப்ரீவியஸ் இயர், ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ், இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் வந்த எல்லா ஊர் பெயர்களும் கவர் ஆகிடும். அது போக நம்ம வெளி சோர்ஸ்லேருந்து எடுத்த புக்ஸ்லேருந்து எடுத்த ஊர் பெயர்களும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 பெயர்கள் வந்து நம்ம இது வரைக்கும் கலெக்ட் பண்ணதை நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஊர்களுக்கு எப்படி வந்து பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா நிலத்தை வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்களா. அதை பேஸ் பண்ணி தான் ஊர்களுக்கு வந்து பேர் வந்து வச்சுருக்கிறாங்க. நாள் அடைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசாட்சி, ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கிங்டம் வந்து அப்படியே மாறிட்டு வரும்போது அவங்க வெற்றி பெற்றதை கொண்டாடுற வகையில் அந்த அரசர்களுக்கு ஒரு சில சிறப்பு பெயர்கள் இருக்கும். ஸோ அதை வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்களுக்கு பெயர் வந்து அப்படி மாறிட்டே வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பதிகங்கள், தேவாரம், திருவாசகம் அப்படிங்கிற போல பதிகங்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லி ஒரு ஊர்னா ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் அந்த ஊருக்கு வேற பேர் இருக்கும். இந்த பதிகங்கள் பாடினதுக்கு அப்புறம், ஓகேங்களா, ஸோ அந்த ஊர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு சேர்ந்து வந்திருக்கும். இப்போ நிறைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா திரு அப்படிங்கிற அடைமொழி சேர்ந்து வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு காரணம் இந்த பதிகங்கள் பாடினதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோயில்களில் பதிகங்கள் பாடினதுக்கப்புறம் வந்து இந்த பேர் வந்து இப்படி வந்து மாறி இருக்கும். ஸோ இது ஒரு ரீசன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐவகை நிலங்களை வச்சு பேரை பேஸ் பண்ணி தான் பேர் வந்தது. அதுக்கப்புறம் அரசாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்கள் வந்து மாறிட்டு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது இந்த பதிகங்கள் பாடினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயர்கள் வந்து மாறிட்டு வந்திருக்கு. அது போக சில காரணத்தை வச்சும் வந்து அந்த ஊரோட பெயரை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது எல்லாமே பெயர் காரணம். பெயர் காரணம் அப்படின்னா இப்போது ஒரு வாழை தோட்டமாகவே இருக்குது அப்படின்னா அந்த ஊர் முழுக்க வாழை தோட்டமாக இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணி அந்த ஊருக்கு பெயர். ஓகேங்களா, இப்போ புறம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த ஊருன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ புறம் அப்படிங்கிறது எந்த ஊரெலாம் வந்திருக்கோ அது எல்லாமே வந்து சிறந்த ஊர் அப்படிங்கிறது சேர்த்து சொல்கிறது மாதிரி அர்த்தமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சின்னு இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து இதையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வந்திருக்குது. எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஊருக்கு பெயர் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வந்து பேரை வச்சாங்க. பதிகங்கள் பாடினதுக்கப்புறம் அந்த பேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்கு. திரு அடைமொழி வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது அங்கே விளையிறது, அங்கே இருக்கக்கூடிய காடு, ஓகேங்களா, ஒரு ஆத்தி மரம் நிறையா இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வந்துட்டு அங்கே பேர் வைக்கிறது. அதுக்கு அடுத்தது ஆறுகள் வந்து ஓடுற கரையில் இருக்கிற ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றூர் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து ஆத்தூர்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, இந்த பெயர்கள் வந்து மாறிட்டே வரும். அந்த மாறின பெயர் தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 பெயர்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் முதல்ல பாருங்கள் குன்றூர். இது வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர். இந்த குன்றூருங்கிற பெயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குன்னூர் அப்படின்னு மாறி இருக்கு. குன்றத்தூர், இது வந்து குன்னத்தூர். அதுக்கு அதாவது குன்றக்குடி, இது வந்து பார்த்தீங்கன்னா குன்னக்குடி. ஸ்வேதகிரி, இது வந்து திருவெள்ளரை, திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா, சுவேதகிரி திருவெள்ளரை. அடுத்தது இந்த மயிலாப்பூர் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பில்
ஸ்டார்டிங்கில் வந்து மயிலாப்பில்னு இருந்தது, அப்புறம் தான் வந்து மயிலாப்பூர், அப்புறம் இப்போ மயிலை. இந்த பெயர் வந்ததுக்கு காரணம் வந்து மயில்கள் நிறைந்த இடமா இருந்திருக்கு அந்த இடம். ஓகேங்களா, மயில்கள் நிறைந்த இடமா இருந்ததுனால ஸோ அது வந்து மயிலாப்பில், அப்புறம் வந்து திருஞ்சி, மயிலாப்பூர், அடுத்தது வந்து இப்போ ஷார்ட் ஃபார்மில் மயிலை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆரைக்கல் அப்படிங்கிற ஊர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல். அடுத்தது வானமாமலை, தோத்தாத்ரி சேஸ்திரம், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்குநேரியை குறிக்கும். இது வந்து இன்னொரு பேரும் இருக்குது இந்த இடத்துக்கு, இந்த சேஸ்திரத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பாடல் பெற்றதுக்கு அப்புறம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய இறைவன் இல்லைனா இறைவி. ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பேர் வந்து வந்திருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நான்குநேரி. அதுக்கு அடுத்தது வேணுவனம். வேணுவனம் திருநெல்வேலி. ஓகேங்களா, வேணுவனம் ஆதி பெயர் அது வந்து திருநெல்வேலியாக இருக்குது. அதாவது பாடல் பாடினதுனால, திருப்பதிகங்கள் வந்ததுனால இந்த திருன்னு அப்படிங்கிற அந்த அடைமொழி வந்துட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேவாரமோ திருவாசமோ இந்த மாதிரி பதிகங்கள் பாடப்பட்ட ஸ்தலம் வந்து இருக்கும். ஓகேங்களா, திருநெல்வேலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லை, இதை வந்து சுருக்கி நெல்லின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது திருச்சிற்றம்பலம், தில்லைவனம். ஓகேங்களா, தில்லை அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு இது தெரியும், அது வந்து சிதம்பரம். ஓகேங்களா, இதை வந்து தில்லைன்னு வந்து இப்போ வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது இதோட ஆதி பெயர் அப்படின்னா தில்லைவனம், சிதம்பரம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷார்ட் ஃபார்மில் மருவி வந்து தில்லைன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது கடம்பவனம். கடம்பவனம், ஆளவாய், திருக்கூடல், இது மூணுமே வந்து மதுரையை குறிக்கும். ஓகேங்களா, கடம்பவனம், ஆளவாய், திருக்கூடல் மதுரையை குறிக்கும். அடுத்தது ஆரூர், திருவாரூர். ஏரிக்காடு அப்படிங்கிற பேர் தான் ஏற்காடுன்னு இப்போ மாறி இருக்கு. குளித்தண்டலை, இது வந்து குளித்தலை, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை. ஓகேங்களா, அடுத்தது திருச்சூரம், இது வந்து திரிசூலம். ஒத்தகமந்து, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உதகமண்டலம். இப்போ வந்து அது வந்து மருவி ஊட்டி, உதகை. ஓகேங்களா, ஆற்றூர், சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றூர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர்னு மாறிடுச்சு. மயிலாடுதுறை, இது வந்து பார்த்தீங்கன்னா மாயவரம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஓகேங்களா, திருவரங்கம், இது வந்து ஸ்ரீரங்கம். பத்தல்மடை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்தமடை ஆயிடுச்சு. ஓகேங்களா, பத்தமடை பாய்க்கு வந்து ஃபேமஸ், பத்தமடை பாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பத்தமடை. அடுத்தது முக்கூடல், இது வந்து பார்த்திங்கன்னா சீவலப்பேரி அப்படிங்கிற ஒரு ஊர், அதாவது நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீவலப்பேரி அப்படிங்கிற இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக முக்கூடல் அப்படிங்கிற அந்த பேரில் வந்து இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீவலப்பேரின்னு வந்து மாறிடுச்சு. இங்கே முக்கூடல் அப்படிங்கிறதையும் திருக்கூடல், கூடல்னு சொல்கிறதையும் வந்து குழப்பிக்கக்கூடாது. கூடல்னு சொன்னால் மதுரை, நான்மாட கூடல் அப்படிங்கிறது நம்ம 7th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்துருப்போம். இது வந்து முக்கூடல். ஓகேங்களா, திருக்கூடல்னு சொன்னாலும் வந்து மதுரையை தான் வந்து குறிக்கும். இது வந்து முக்கூடல், சீவலப்பேரி. அதுக்கு அடுத்தது இளங்கோக்குடி, இது வந்து பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம். இதை இப்போயும் வந்து சுருக்கி என்ன பண்ணுவாங்க, அம்பைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அம்பை. ஓகேங்களா, இளங்கோக்குடி, அதோட பழைய பேர் வந்து இளங்கோக்குடி. அதுக்கு அடுத்தது திருமுதுகுன்றம், பழமலை. இது ரெண்டும் வந்து எதை குறிக்குதுன்னா இப்போ விருத்தாச்சலமாக மாறிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க வேதாசலம். வேதாசலம் திருக்கழுக்குன்றம். ஓகேங்களா, சலம் அப்படிங்கிறதே வந்து சலம் இல்லைன்னா சைலம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைகளை வந்து குறிக்கக்கூட பெயர். ஓகேங்களா, வேங்கடாசலம் திருப்பதி. அடுத்தது செங்கழுநீர்பற்று. செங்கழுநீர்பற்று செங்கல்பட்டு. செங்கழுநீர்பற்று தான் செங்கல்பட்டாக மாறி இருக்கு. இதை வந்து இப்போ சுருக்கி செங்கைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அதிகமாக கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, செங்கல்பட்டு, செங்கைன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது குருகூர், திரு ஆழ்வார் நகரி. குருகூர் அப்படிங்கிறது திரு ஆழ்வார் நகரி. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. பெரும்புலியூர், பெரம்பலூர். அடுத்தது கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூராக மாறி இப்போ வந்து கோவையாக மாறி இருக்கு. ஓகேங்களா, இது வந்து அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. காவிரி பூம்பட்டினம், பூம்புகார். நாகப்பட்டினம், நாகை. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. திருமறைக்காடு, வேதாரண்யம். இது ஓல்டு புக். ஓகேங்களா, ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். திருமறைக்காடு, வேதாரண்யம்.
திந்திருணிவனம், திந்திருணிவனம் திண்டிவனம், திந்திருணிவனம் தான் திண்டிவனமாக மாறி இருக்கு. அடுத்தது கசத்தலாறு, இது வந்து கயத்தாறு. ஓகேங்களா, கசத்தலாறு கயத்தாறு. கூடலூர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர், கூடலூர் கடலூர்னு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கட்சி. முதல்ல வந்து இந்த ஊரோட பேர் வந்து கட்சின்னு இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது தான் வந்து காஞ்சின்னு சொல்லி மாறி இருக்கு. அதுக்கு அடுத்தது புறம் வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா, புறம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னா சிறந்த ஊர்னு அர்த்தமாகும். ஓகேங்களா, சிறந்த ஊர்னு அர்த்தமாகும். அது சேர்ந்து தான் இப்போ வந்து காஞ்சிபுரம்னு மாறி இருக்கு. ஓகேங்களா, ஸோ முதல்ல இருந்த பெயர் வந்து காஞ்சி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிறது மாறி இருக்கு. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கரூர், அதுதான் வந்து கரூர். பல்லவபுரம், அது வந்து பல்லாவரம் ஆயிடுச்சு. திருச்சீரளவாய், திருச்சீரளவாய் அப்படின்னா திருச்செந்தில். இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரை குறிக்கும். திருச்சீரளவாய் அடுத்தது திருச்செந்தில், இரண்டும் திருச்செந்தூரை குறிக்கும். அடுத்தது இடைமருதில், இது வந்து திருவிடைமருதூரை குறிக்கும். இடைமருதில் அப்படிங்கிறது திருவிடைமருதூர். திரு எவ்வளூர், இதுதான் திருவள்ளூர். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் இருக்குது பார்த்தீங்களா, திரு எவ்வளூர் அது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். மன்னார்குடி, அது வந்து மண்ணை அப்படிங்கிறது சுருக்கி வந்து அழைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சைதை, அதுக்கடுத்தது மண்ணை, அரந்தை, இந்த மாதிரி ஊரை வந்து பேரை வந்து சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து யாராவது வந்து ஒரு அரசியல்வாதி வந்திருப்பாங்க. அவங்க பேரை வந்து இப்படி சுருக்கி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லைனா அங்கே யாராவது ஒரு ஃபேமஸ் பர்சன்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதை வச்சு அந்த பேர் வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த பேர் வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா, ஸோ மன்னார்குடி மண்ணை. புதுச்சேரி அப்படிங்கிற பேர் தான் வந்து பாண்டிச்சேரின்னு ஆகி அதுக்கு அடுத்தது இப்போ சுருக்கி வந்து புதுவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, புதுச்சேரியும் பாண்டிச்சேரியும் வந்து ஒன்று, அதை வந்து புதுவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. புதுக்கோட்டை புதுகை, இந்த புதுவை இதையும் பார்த்துக்கணும், புதுகை. ஓகேங்களா, இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. புதுக்கோட்டை புதுகை. கீழ்வேலூர், இது வந்து பார்த்தீங்கன்னா கீவலூர். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர், நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல், இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் கீவலூர். அதை வந்து கீழ்வேலூர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீவலூர். அடுத்தது திரு ஆவினன்குடி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழனி. ஓகேங்களா, திரு ஆவினன்குடி பழனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் நேம் வந்து திரு ஆவினன்குடி, அதுதான் வந்து பழனின்னு சொல்லி மாறி இருக்கு. ஓகேங்களா, தகடூர், அதுதான் தருமபுரியாக மாறி இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லால்குடி. இப்போ லால்குடின்னு சொல்லி சொல்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தவத்துறையாக இருந்திருக்கு. ஓகேங்களா, இதில் தலத்துறைன்னு இருக்குது, தவத்துறை. நோட் பண்ணிக்கோங்க, தவத்துறை தான் வந்து லால்குடி. அடுத்தது பூவிருந்தவல்லி, இதுதான் வந்து பூந்தமல்லின்னு மாறி இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். அதுக்கு அடுத்தது கும்பகோணத்தை தான் நம்ம வந்து குடந்தைன்னு சொல்லி சொல்கிறோம். ஆக்சுவலாக உள்ள பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடந்தை, குடமூக்கு. முதல்ல இருந்த பேர் வந்து குடமூக்கு, அதுக்கு அடுத்தது வந்து குடந்தை. பாடல் பெற்ற தலங்கள் இருக்கிறதுனால இந்த தேவாரம், திருவாசகம், இந்த மாதிரி திருப்பதிகங்கள் பாடினதுக்கப்புறம் திரு சேர்ந்து திருக்குடந்தைன்னு மாறி இருக்கு. அதுக்கு அடுத்தது தான் கும்பகோணம்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தது கோடம்பாக்கம், இது கோடம்பாக்கம். அடுத்தது திரு ஆனைக்கா, இது திருவானைக்கா. செங்குன்றூர், இது திருச்செங்கோடு. ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு, செங்குன்றூர் அப்படி இருந்த பேர் தான் திருச்செங்கோடு மாறி இருக்கு. அடுத்தது மாமல்லபுரம், அதுதான் வந்து மகாபலிபுரமாக மாறி இருக்கு. ராராசுரம், அதுதான் தாராசுரமாக மாறி இருக்கு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் வந்து பார்த்தீங்கன்னா ராராசுரம், அதுதான் வந்து தாராசுரமாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக வந்து ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு இருந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் ராராசுரமாக மாறி அதுக்கு அடுத்தது தாராசுரமாக மாறி இருக்கு. புக்கொழியூர், அது வந்து அவினாசி. ஓகேங்களா, புள்ளிருக்கு வேலூர், இது வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயில் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊர். புள்ளிருக்கு வேலூர் அந்த ஊரோட பேர். அது வந்து அந்த கோயிலில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஊருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்னு வந்திருக்கு. சீர்காழியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சீர்த்திகள் காளி. சீர்த்திகள் காளி தான் சீர்காழின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது கருந்திட்டைக்குடி. கருந்திட்டைக்குடி தான் கரந்தட்டான்குடி அப்படின்னு மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருவி கரந்தைன்னு வந்திருக்கு. கரந்தை தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, தஞ்சாவூர் பக்கத்தில் கரந்தை தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. தமிழ்நாட்டோட எல்லா விழாக்கள்லையும் மனோன்மணியம் சுந்தரனாரோட
நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிற பாடல் பாட வேணும் அப்படிங்கிற கோரிக்கை 1913 வருஷம் ஓகேங்களா கரந்தை தமிழ்ச்சங்கத்தோட ஆண்டறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். கரந்தை பற்றி நம்ம சொல்கிறதுனால நம்ம இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. கருந்திட்டை குடி அதுதான் மருவி கரந்தட்டான் குடி, அது வந்து கரந்தை அப்படின்னு சொல்லி அழைக்குது, இப்போ அழைக்கப்படுது. அடுத்தது பாருங்கள், சிராப்பள்ளி அதுதான் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு மாதிரி. அடுத்தது திருச்சி அப்படிங்கிறது இப்போ வந்து சுருங்கிருச்சு. ஓகேங்களா, வருகுணமங்கை இது வந்து பார்த்திங்கன்னா நத்தம் அப்படிங்கிற ஊர். இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கிறதுனால அங்கே இருக்கிறதுனால இது வந்து வருகுணமங்கை அப்படிங்கிற இந்த ஏரியாவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ வந்து நத்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேங்களா, ராமேஸ்வரம் இதுதான் வந்து ராமேஸ்வரம். ஓகேங்களா, திரு எறும்பியூர் இதுதான் திருவெரும்பூர், திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர். அடுத்தது சைலம் சேரளம், ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சேலம். அடுத்தது தஞ்சாவூர் அப்படிங்கிறத தஞ்சை மருவி தஞ்சை ஆயிடுச்சு. திண்டீஸ்வரம் அதுதான் வந்து திண்டுக்கல். ஓகேங்களா, அடுத்தது நீலமலை அதான் இப்போ நீலகிரி. இது வந்து சிலப்பதிகாரத்திலேயே வந்து நீலகிரியை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது நீலமலைன்னு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நீலகிரி. திருப்பூர் இது வந்து பார்த்திங்கன்னா விராடபுரம். ஈரோடை அப்படிங்கிறது தான் ஈரோடுன்னு மாறி இருக்கு. சைதாப்பேட்டை இப்போ மருவி சைதை. சோழநாடு அது வந்து பார்த்திங்கன்னா சோநாடு. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டது. இந்த தஞ்சாவூர் தஞ்சை அப்படிங்கிறது, சைதாப்பேட்டை சைதை, இது வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டது. இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருநின்றவூர் அது திண்ணனூர் அப்படின்னு மாறி இருக்கு. ராமநாதபுரம் அது வந்து பார்த்திங்கன்னா முகவைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. சின்னத்தரிப்பேட்டை அதுதான் சிந்தாதிரிப்பேட்டை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிகை இதுதான் திருத்தணி. நாஞ்சில் நாடு நாகர்கோயில் கன்னியாகுமரி. ஓகேங்களா, சிங்காநல்லூர் அது சிங்கை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர். அடுத்தது அறந்தாங்கி அறந்தை, மணப்பாறை மணவை, பரமக்குடி பரம்பை, பைம்பொழில் பம்புலி, கூரை நாடு தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூரை நாடு இது கொரநாடு. வீராணம் ஏரி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீரநாராயணன் ஏரி, அதுதான் வந்து வீராணம் ஏரி. நெக்ஸ்ட் பாருங்க, வீரநாராயணபுரம் அது காட்டுமன்னார் கோயில், இப்போ இருக்கக்கூடிய காட்டுமன்னார் கோயில். அடுத்தது அனபாயநல்லூர் அதுதான் அரும்பாக்கம். அடுத்தது புல்லமங்கை பசுபதி கோயில். வானவன் மாதேவி அதான் மானாம்பதி, வானவன் மாதேவி தான் இப்போ மானாம்பதின்னு சொல்லி அழைக்கப்படுறது. இது வந்து ப்ரீவியஸ் கொஷின். ஓகேங்களா, கொடைக்கானல் அது வந்து சுருக்கி கோடை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்தது வெற்றிலை குன்று இதுதான் வந்து வத்தலகுண்டு. அடுத்தது கோழியூர் அந்த ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உறையூர்னு சொல்லி மாறி இருக்கு. ஓகேங்களா, இந்த உறையூர் அப்படிங்கிறது சங்ககால சோழர்களோட தலைநகராக இருந்த உறையூர் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா கோழியூர். அடுத்தது உகுநீர்கள் இதுதான் ஒகேனக்கல், உகுநீர்கல். ஓகேங்களா, இந்த இல் வரணும். உகுநீர்கல் இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒகேனக்கல். ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 90 மருவு பெயர்கள், அதாவது பழைய பெயர்கள் என்ன, அது மருவி இப்போ என்ன பெயர்களாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதை தாண்டி வந்து கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதில் வந்து நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இது வரைக்கும் மருவு பெயர்கள் என்னெல்லாம் வந்ததோ அது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதோட வெப்சைட்ஸில் போய் அதோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது என்ன பெயராக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரிப்பீட்டடாக பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்லலாம் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படிங்கிறது மாதிரியான டாபிக். ஆனால் தெளிவாக வந்து பார்த்துக்கணும். ஆப்ஷன்ஸை பார்த்து நம்ம குழம்பிடக்கூடாது. அதுக்கு தான் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து என்ன ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கோ அதுவே உங்கள் கண்ணுக்கு அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு அதுவே காட்டும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.